ஹலோ சார். ஹாய் லக்ஷ்மன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள்? ஆல் குட் சார். சார் எனக்கு நேற்று கம்பெனி சைட்லேருந்து ஃபார்ம் 16 கொடுத்தாங்க சார். ஓகே. அது வந்ததுலேருந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது சார். சார் எனக்கு 3 lakhs சம்திங் டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க சார் TDS. ஸோ கம்பெனி சைடு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஆடிட்டரை மீட் பண்ணுங்கள், கிளாரிட்டி கிடைக்கும்னு சொன்னாங்க சார். ஸோ அதுதான் உங்களை தேடி வந்துருக்கு சார். ஸோ எனக்கு என்ன ரீஃபண்ட் எடுக்கிறதுக்குன்னு எனக்கு டேட் கொடுங்க சார். ஸோ டேக்ஸில் பொறுத்த வரைக்கும் 2 ரெஜிம்ஸ் இருக்குது. ஓல்டு ரெஜிம் ஒன்று இருக்குது, நியூ ரெஜிம் ஒன்று. ஓகே, எனக்கு ஓல்டு டேக்ஸ்னால் என்ன, நியூ டேக்ஸ் ரெஜிம்னா என்ன, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கண்டிப்பாக. இப்போ ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னா அப் டு 2.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. அதாவது எந்த டேக்ஸும் கட்ட தேவையில்லை. ஓகே சார். சப்போஸ் அதே ஓல்டு டேக்ஸில் 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டேக்ஸ் வந்து 12,500 ரூபா வரும். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 12,500 ரூபா வந்து நீங்கள் ரிபேட்டாக எடுத்துக்கோங்க, அதை எக்ஸம்ஷனாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. சப்போஸ் உங்களோட இன்கம் வந்து 5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங்லேருந்து டேக்ஸ் ஆகும். அதாவது 2.5 lakhsலேருந்து டேக்ஸ் ஆகும். ஓகே சார். இது வந்து ஓல்டு டேக்ஸ். ஓகே. இப்போ நியூ டேக்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. எந்த டேக்ஸும் கிடையாது. ஓகே. சப்போஸ் உங்களோட இன்கம் வந்து 7 lakhs வருது அப்படின்னா அதுக்கான டேக்ஸ் வந்து 25,000 வரும். ஓகே. ஸோ கவர்மெண்ட் வந்து அதே மாதிரி ரிபேட்ன்ற செக்ஷனில் வந்துட்டு அதுக்கான எக்ஸம்ஷன் தராங்க. நீங்கள் சொல்கிறது ரிபேட் ஓல்டு டேக்ஸ்லையும் அப்ளிகபிள் ஆகுது, நியூ டேக்ஸ் ரிபேட்லேயும் ரிபேட் அப்ளிகபிள் ஆகுது. ஓகே. இது வந்து ஓல்டுக்கும் நியூக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகே. தென் அதுக்கப்புறம் சார் இதில் என்னென்ன கிளைம் இருக்குது, என்னென்ன அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஓகே. இப்போ வந்து ஓல்டு டேக்ஸ் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார். இப்போ கிளைம் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய இன்கம்ல இருந்துட்டு அந்த கிளைம் மூலிமா நீங்கள் செலவு பண்ணதை வந்து கம்மி பண்ணி காட்டிக்கலாம். உங்கள் இன்கம்மை குறைச்சி காட்டலாம். அப்புறம் டேக்ஸ் கம்மியாக ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ வந்து இதில் வந்து ஒரு மேஜராக வந்து 3 செக்ஷன் இருக்குது. ஓகே சார். ஸோ 80Cன்ற ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் வந்து LIC, இன்சூரன்ஸு இந்த மாதிரி பே பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே சார். சப்போஸ் இப்போ இன்னொன்று வந்து ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பீங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க, அது வந்து அப் டு 2 lakhs வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே சார். இதில் வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் இருக்குது. ஓகே சார். எனக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ஸோ நியூ டேக்ஸில் வந்தோம் அப்படின்னா 3 மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லிட்டு 75,000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி ஹவுசிங் லோன் எடுத்துருப்பீங்க, ஆனால் அந்த லோன் வந்து எதுக்காக எடுத்துருக்கீங்கன்னா அந்த வீடு கட்டியிருப்பீங்க, அந்த வீடு வந்து வாடகைக்கு விடுவதற்காக கட்டுவீங்க. ஓகே. ஓகே. அதில் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டுவீங்களோ அது வந்து ரிடக்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நான் ரெண்டல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. கரெக்ட். ஓகே ஃபைன். வேறு ஏதாவது இதில் கிளைம் இருக்குது? வேறு வந்து இருக்குது. அதாவது அக்னி பாத் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அது நமக்கு யூஸ்வலாக அப்ளிகபிள் ஆகும். ஆர்மிக்கு போகிறவங்களுக்கு. சரி. இப்போ என்னுடைய நெட் இன்கம் 10 lakhs இருக்குது. இப்போ நான் ஓல்டை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குமா இல்லை நியூ டேக்ஸை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குமா சார்? உங்களுக்கு எதுவும் ஹவுசிங் லோன் இருக்கா? எஸ் சார். ஹவுஸ் லோன் இருக்குது. எஸ் சார். ஹவுஸ் லோன் அது மட்டும் தான். எஸ் சார். சரி, அப்படின்ற பட்சத்தில் நம்ம நியூ டேக்ஸே போய்க்கலாம். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா 10 லட்சம் இருக்குது உங்களோட இன்கம். அது வந்து ஸ்டாண்டர்ட் டெடக்ஷன் 75,000 ரூபா. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 9,25,000 ரூபா வரும். ஓகே. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 லட்சம் பே பண்ணுறீங்க. எஸ் சார். நான் பர் annum 2.5 சம்திங் கட்டுறேன் சார் இன்ட்ரெஸ்ட். இப்போ 2 லட்சம் வரைக்கும். ஓகே. ஓகே. இப்போ 7,25,000 ரூபா வந்துடும். எஸ் சார். ஸோ இப்போ வந்து உங்கள் கம்பெனியில் வந்துட்டு NPSன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 14% பிடிக்கணும். ஓகே சார். அது ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது 50,000 மைனஸ் பண்ணலாம் அப்படின்னா 6,25,000 ரூபா வந்துடும். ஓகே. ஸோ நான் அந்த கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுவேன். அதே மாதிரி டேக்ஸும் வராது, உங்களுக்கு பிடிச்ச TDS ரீஃபண்ட் ஆகிடும். அப்போ எனக்கு பிடிச்ச TDS ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ஆகிடும். ஸோ அதை நான் பற்றி வரி பண்ண தேவையில்லை. ஓகே சார். தேங்க்ஸ் ஃபார்